ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் கடந்த 5 ஆண்டுகளாக குரூப் 4 பொதுத்தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 4 வீடியோஸில் வந்து 80 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஒரு வீடியோக்கும் 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 5th வீடியோ. இன்றைக்கி வந்து 100 கொஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. எந்த இயர் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 2022 குரூப் 4க்கான பொதுத்தமிழ் கொஷினை ஃபுல்லாக வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட கொஷின்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். குரூப் 4 லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் தனியாக கிளியராகவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பார்ட் 5 பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 1லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்து தமிழ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ லைவுமே வந்து நீங்கள் தனியாக செக் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேங்க. குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் ஆகிருக்கு தமிழுக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸோட ப்ரீவியஸ் கொஷினுமே வந்து நம்ம டெய்லி லைவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் வித் ஷார்ட்கட்ஸோட. ஸோ ரெகுலராக வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்து லைவ் வந்து போயிட்டுருக்கு. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைவ் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக டெய்லியும் வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் ஆகாதவங்க லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத பார்க்கலாம். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? ஸோ 8 தொகை 10 பாட்டு இதை முழுமையாக வந்து பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு தெரிஞ்சாலே இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ முழுமையாக வந்து பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா. ஓகேங்களா? அப்போ 8 தொகைக்குள்ளே வரக்கூடிய ஒரு நூல் தானே புறநானூறு. அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக படிக்கிறத விட்டுட்டு 8 தொகை 10 பாட்டு ரெண்டையுமே முழுமையாக பதிப்பித்து இவர் தாங்க வெளியிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நம்ம ஈஸியாக வந்து போட்டுட்டு போயிடலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து உங்கள்கிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேங்க. வீரமாமுனிவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார் இல்லையா, அது என்ன புக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது 2வது கேள்வி வந்து போயிடலாம். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை இதுக்கெலாம் என்னென்ன அடி வரையறை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர் இருக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ரிவிஷன் வந்து பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மற்ற 3 இதுக்கும் என்ன அடி வரையறையாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது 3வது கொஷின் பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. துவரை தாமரை மலர், மறை பவளம், விசும்பு வானம், மதியம் நிலவு. ஸோ பார்த்தாலே தெரியுது இந்த விசும்பு வானம் மதியம் நிலவு மட்டும்தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. துவரைனா பவளம், மறைனா தாமரை மலர் இது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துட்டாங்க. அதனால இந்த 2 ஆன்சர் வராது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி மற்றும் டி. அது வந்து ஆப்ஷன் சியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 4வது கேள்வி சரியாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிறுபஞ்சமூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை அதுக்கான இலக்கிய வகையை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ சிறுபஞ்சமூலமும் குடும்ப விளக்கும் தெரியலை அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக சீவக சிந்தாமணிக்கும் குறுந்தொகைக்கும் வந்துடுங்க. சீவக சிந்தாமணிங்கிறது எதுங்க? காப்பியத்தில் வந்து வரும் இல்லைங்களா? ஸோ காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது 8 தொகையில் வரக்கூடியது. 8 தொகையை வந்து என்ன சொல்லுவோம்? சங்க இலக்கியம்னு சொல்லுவோமா? அப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ சிறுபஞ்சமூலம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம். குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம். உங்களுக்கு இந்த சீவக சிந்தாமணியும் குறுந்தொகையும் தெரிஞ்சிட்டாலே லாஸ்ட்டில் 1, 2ன்னு வரணும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷன் ஏ தான் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் சிறுபஞ்சமூலம், குடும்ப விளக்கு இது 2மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 5th கொஷின். இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னவர் யாருங்க? அப்வியஸாக பார்த்த உடனே சொல்லிடலாம் பாரதிதாசன் தான். இது வந்து அத்தனை தடவை ரிப்பீட்டட் கொஷின்ங்க. இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்திங்கன்னா அவ்வளோ தடவை நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். இது எங்கே இருந்தாலும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தே. ஸோ இந்த 5th கொஷினோட ஆப்ஷனில் இருந்து ஒரு கொஷின் நான் கேட்குறேன். பாரதிதாசனுக்கு வந்து 2 மாணவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த 2 மாணவர்களுக்கான பெயர்கள் என்னென்ன? இங்கே ஆப்ஷன்லேயே ஆக்சுவலாக நமக்கு இருக்குது. இந்த 2 மாணவர்களுக்கான பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது 6th கொஷின். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812. சரி, இந்த திருக்குறளுக்காக ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட 9th ஸ்டாண்டர்டில் ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸுங்க. தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது திருமணம் செல்வகேசவராயரால். இது வந்து யாரும் இல்லைங்க, ஒரு நபர் தான். ஓகேங்களா? திருமணம் செல்வகேசவராயரால்
தமிழுக்கு கதியாவார் இருவர். தமிழே கதின்னு 2 பேர் இருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதான் ஆக்சுவல். தமிழுக்கு கதியாவார் இருவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 2 பேரை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பரையும் திருவள்ளுவரையும் தான் சொல்லியிருக்காரு. அப்வியஸாக அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளாலே வந்து போட முடியும். கம்பர் திருவள்ளுவருங்கிறது நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்தது 8th கொஸ்டின். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். ஔவை இல்லம் அப்படின்னு ஒன்று வந்து வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க யார் அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. முதலாக பெண் டாக்டர் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க யார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் அது யாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் வந்து ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கேட்டேன்ல 2 கொஷின், அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. முதல் பெண் டாக்டர், பெண் மருத்துவருங்க. அதுவும் அடுத்து வந்து என்ன சொன்னேன், ஔவை இல்லம் வைத்து நடத்தினவங்க யார் அப்படிங்கிறது. இந்த நான் கேட்ட 2 கேள்வியுமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி அந்த சைடு ஜிஎஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் ரொம்ப முக்கியம், நமக்கு தமிழுக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது 9th கொஸ்டின். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு. இது வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பாக்ஸில் இருக்கும் இல்லைங்களா, கிபி 1730. அடுத்தது தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியுமாற்றலை வரிசைப்படுத்துக. ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணுற சென்ஸு, அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் பார்க்குறது, அதுக்கப்புறம் கேட்குறது, அதுக்கப்புறம் பகுத்தறிவு. ஸோ இந்த 6 அறிவை வந்து நமக்கு ஒரு பாக்ஸில் வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, அந்த பாக்ஸ் படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸுக்கு ப்ரீவியஸான பேஜில் வந்து பார்த்திங்கன்னா படம் போட்டிருக்கோம். இப்படி ஒரு ஆர்ச்சுமே வந்துட்டு அந்த ஆர்ச்சுக்குள்ளே வந்து படம் போட்டிருக்கோம். அந்த படத்தை நீங்கள் திரும்ப இதுக்கடுத்து இதுன்னு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இது வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா, சரி, அடுத்தது 11th கொஸ்டின். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். ஸோ நம்ம 9th புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம S² அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சு படித்தோம். என்னென்ன, ஸ்ரீலங்காவும் சிங்கப்பூரும்னு வந்து படித்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துருந்துச்சு அப்படின்னாலே ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் வித் மலேசியா இதை வந்து போட்டலாம். ஏன்னா வேறு எதுலேயுமே ஸ்ரீலங்கா சிங்கப்பூருங்கிறது உங்களுக்கு வரல. ஓகேங்களா, அப்போ நம்ம கொடுத்த ஷார்ட்கட் S² அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துருந்துச்சு அப்படின்னாலே இதை நம்ம ஈஸியாக வந்து போட்டலாம். ஓகேங்களா, ஸோ தமிழுக்கான 9th ஸ்டாண்டர்ட் ஷார்ட்கட் எல்லாமே பக்காவாக நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு நினச்சிங்கனாலுமே, உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு பார்க்கணும், உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை சொன்னீங்க, எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு அந்த ப்ளேலிஸ்ட் வேணும், ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தாராளமாக உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா, அடுத்தது நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி. ஸோ இது எங்கே இருக்குன்னு எல்லாருமே வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப சிம்பிள். எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7th திருநெல்வேலி பாடங்கள் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே பேராகிராஃபாக வருதுன்ட்டு நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து தான் நமக்கு இந்த ஒரு கொஸ்டினே வந்து கேட்டிருக்காங்க, ஆழ்வார் திருநகிரி. ஓகேங்களா, கரெக்டாக அந்த பேராகிராஃப்குள்ளே அப்படியே நல்ல கலரோடு இருந்துச்சுங்க. ஓகேங்களா, அடுத்தது 13வது கேள்வி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? ஸோ நான் ப்ரீவியஸாக அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம், புறநானூரை பதிப்பிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தப்ப நான் சொன்னேன் இல்லையா, 10 பாட்டு 8 தொகையை முழுமையாக வெளியிட்டவர் வந்து இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த புறநானூரை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அப்போ பாருங்கள், அது அப்படி நமக்கு ஒரு கொஸ்டினாகவே வந்திருக்கு. உவே சாமிநாதனார். அடுத்தது டாக்டர் ராபி சேதுபிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஊரும் பேரும். ஸோ ஆய்வு நூல் அப்படிங்கிறது இது நம்மளோட லோயர் கிளாஸில் வந்து இருக்காது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆய்வு நூல் அப்படிங்கிறது எதுங்க, ஊரும் பேரும். அப்போ ஊரும் பேரும் பக்கத்தில் என்ன பண்ணி வச்சுக்கணும் நீங்கள், இது வந்து ஆய்வு நூல் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதை எங்கே எழுதி வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று வந்துருச்சு, அப்போ நீங்கள் பக்கத்தில் என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்தது தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா பருத்திமார் கலைஞர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்குது. ஓகேங்களா, பழைய தமிழ் புக்கு. ஓகேவா, 10th வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. இது நமக்கு புது 7th தமிழ் புக்கில் இருக்குது இல்லைங்களா, அவ்வளோதான்.
அடுத்து ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? இது நம்மளோட நியூ தமிழ் புக்லேயே வந்து இருக்குது, ஜெனரல் ஸ்டடீஸ்லேயுமே வந்து இருக்குது நமக்கு. 1938 நவம்பர் 13 சென்னை. அடுத்து 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். ஸோ ஃபஸ்ட்டு பெரியார்னு வழங்கினது இந்த டேட்டு, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ்னு சொன்னது இந்த டேட்டு நமக்கு. ஓகேங்களா? அடுத்து 8th கொஷின். ஸோ தமிழில் இதெல்லாமாங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் அந்த மாதிரி பாடங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பாடங்கள்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒருவேளை நீங்கள் படிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் 1 month 1.25 மாதம் இருக்குது. ஸோ கடகடன்னு எடுத்து படிச்சுருங்க அது எல்லாமே. அடுத்தது நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நர்த்தகி நடராஜ். இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தான் 11th 12th பாக்ஸையாவது நம்ம படித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? 11th 12th படிக்கவே முடியலனாலும் 11th 12th என்ன பாடம் இருக்குது, என்ன பாக்ஸ் இருக்குன்னா அது நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ பாக்ஸ்லேருந்து வந்தால் தான் என்னது, ஒன்றுமே இல்லை, அந்த ஹெட்டிங்க்கு கீழே இந்த பேர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாடத்தோட தலைப்பு வந்து இப்படி இருக்குங்க. பாக்ஸு போட்டு பாடத்தோட தலைப்பு இருக்குமா, அதுக்கு கீழே ஒரு குட்டியாக ஒரு பேர் இருக்குமா, அதுதான் இது. அங்கே கொடுத்துருந்தது தான் இது. அப்படியே ஒரு கேள்வியாக வந்து நமக்கு வந்திருக்கு 11th. அடுத்தது பொங்கற் புது நாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? இது வந்து எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நியூஸ்லேருந்து வந்த மாதிரி அப்படியே வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து காஞ்சி அப்படிங்கிற இதழில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கான கடைசி கொஷின். ஸோ 2022 கேட்கப்பட்ட குரூப் 4க்கான பொதுத்தமிழ் கேள்விகள் ஃபுல்லாக இன்னையோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இது நம்மளோட புது தமிழ் புக்கில் இருக்கு இல்லையா, லோயர் கிளாஸில், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான 20 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன்ஸ்லேருந்தும் நான் உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் எல்லாமே நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னடா கமெண்ட் பண்ணுறது அப்போலாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். ஸோ ரெகுலராக வந்து தமிழ் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து 10th 9th 8th 7th 6th நம்ம வரலாங்க அப்படின்னு சொன்னனால என்ன பிளான் பண்ணியாச்சு அப்படின்னா 10th EL 1 வந்து இன்றைக்கி வந்து லைவ் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி டெலகிராமில் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் கொஷின் வந்து டெய்லியும் ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்து தவறாமல் வந்துடும், அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து 5 கொஷின் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னனால ஒரு 10 or 15 வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ தாராளமாக வந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்து லைவ் செஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதே போல் லைவ் டெஸ்ட்டுமே வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ தான் இந்த கொஷின் சீரீஸோட வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரிவிஷன் பர்பஸ்க்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பரோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.